السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: لا يؤمن أحدكم حتى أكون أحب إلي من والده وولده والناس أجمعين. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற அனைத்து நல்ல வழிகாரர்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் ரபியுல் அவ்வலுடைய இரண்டாவது ஜுமாவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை பற்றி சென்ற வாரம் நாம் விரிவாக பேசியிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை சிறப்பாக ஆக்கியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிறந்தார்கள், அவர்களுடைய சிறிய ஒரு வாழ்க்கை வரலாறை நாம் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். அடுத்த கட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். அதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரிவாக என்று காண்போம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஆக்கி அனுப்பியிருக்கின்றார். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபியை படைக்கின்ற பொழுதும் ஒரு காரணத்தை ஏற்படுத்தி, அதாவது ஒரு சமுதாயம் வழிகேட்டின் பக்கம் செல்லுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தை சரியான பாதையில், நேரான பாதையில் அவர்களை செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்புகின்றான். நபிமார்கள் அனுப்பப்படுவதற்கான பின்னணி காரணம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது உம்மத்திற்காக, உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய உம்மத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு நபியை அனுப்புகின்றான் என்று சொன்னால் அந்த நபிக்கு சமுதாயத்தினர் செய்யக்கூடிய கடமைகள் என்னென்ன? விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தார்கள் குறிப்பாக 6 கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது கடமை, அந்த நபியை அல்லாஹ் தஆலா தான் அனுப்பினான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். இது முதல் கடமை. இரண்டாவது கடமை, அந்த நபி அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைகளை கொண்டு வருவார். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை சமுதாயத்தினருக்கு எடுத்துரைப்பார். அந்த கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையில் அதனை பின்பற்றி வாழ வேண்டும். இது இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய காலகட்டத்தில் என்னென்ன சுன்னத்துகள் எல்லாம் செய்தார்களோ, என்னென்ன செய்திகள் எல்லாம் அவர்கள் ஆதரித்தார்களோ, அனுமதித்தார்களோ, அதனெல்லாம் நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் இத்திபாஉ சுன்னா, சுன்னாவை பின்பற்றுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவது. நாலாவது கடமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவின் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலாவால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். அடுத்த கட்டமாக 5வது கடமையாக அந்த நபிக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர் எல்லாம் நபிமார்களுக்கு கண்ணியம் கொடுக்காததின் காரணமாக, அவர்களுடைய சொல்லை பின்பற்றாததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை அதாபின் மூலமாக, வேதனையின் மூலமாக அவர்களை அழித்தொழித்திருக்கின்றான். பல்வேறு விதமான வரலாறுகள் நமக்கு அதனை புகட்டுகின்றன, அதனை நமக்கு தெரிவிக்கின்றன. அதுபோன்று நாம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அவர்களின் மீது நேச வைக்க வேண்டும். அவர்களுடைய சொல்லுக்கு நாம் கண்ணியம் கொடுத்து நாம் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும். அடுத்த கட்டமாக 6வது கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் கேள்விப்பட்டோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்ற ஸலவாத்தை நாம் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதலாம், கட்டாயமாக ஓத வேண்டும். நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, யார் ஒருவன் நபியின் மீது ஸலவாத் சொல்லாமல் இருக்கின்றானோ அவன்தான் உலகத்திலே மிகப்பெரிய கஞ்சன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஒருபோதும் நாம் அவ்வாறு அது போன்ற கஞ்சனாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை எப்பொழுதெல்லாம் கேள்விப்படுகின்றோமோ சடைவடையாமல் பாசத்தோடும் நேசத்தோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து கூறுவோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் கூற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ வேண்டும். அதாவது ஒரு முஃமின் தன்னுடைய ஈமான் காமிலான ஈமானாக, முழுமை பெற்ற ஈமானாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். நபிகளார் எந்தெந்த ஒரு வஸ்துக்களை எல்லாம் கொண்டு வந்தார்களோ அதனை பின்பற்ற வேண்டும். இதனை மறுத்தான் என்று சொன்னால், இதனை ஏற்காவிட்டால், அதனை பின்பற்றாவிட்டால் அவன் பரிபூர்ணமான முஃமினாக ஒருபோதும் ஆக முடியாது. அதுபோன்று ஷரியத் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது நேசம் என்றால் என்ன. நபிகள் நாயகம் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். இந்த நேசம் எப்பேற்பட்ட நேசமாக இருக்க வேண்டும்? நேசத்திற்கான வரையறை அல்லாஹ் தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத் தருகின்றார்கள். யார் மீது நேசம் வைக்க வேண்டும், யார் மீது நேசம் வைக்கக்கூடாது, யாரை வெறுக்க வேண்டும். நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, நபிகள் மீது நேசம் வைக்க வேண்டும், சஹாபாக்கள் மீது நேசம் வைக்க வேண்டும், அவுலியாக்கள் வலிமார்கள் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும், நல்லடியார்கள் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். அதுபோன்று யாரை நாம் வெறுக்க வேண்டும்? இப்லீஸை வெறுக்க வேண்டும், இஸ்லாத்திற்கு மாற்றமாக செய்யக்கூடியவர்களை நாம் வெறுக்க வேண்டும். இது போன்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். யாரை நேசிக்க வேண்டும், யாரை நேசிக்க கூடாது என்ற விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது இஸ்லாம். யார் கற்றுத் தருகிறார்கள்? அல்லாஹ் தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். நேசத்திற்கான வரையறையை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. உலகில் பல்வேறு விதமான நேசங்கள் இருக்கின்றது. தாய் தந்தையின் மீது வைப்பது, மகன் தந்தையின் மீது வைப்பது, மகன் தாயின் மீது வைப்பது என்று பல்வேறு விதமான வடிவங்களில் நேசங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் உண்மையான நேசம் என்னவென்று சொன்னால், அசலான நேசம் என்று சொன்னால் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் வைப்பது, அல்லாஹ் தஆலாவின் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். அவர்கள் மீது நேசம் வைப்பதன் காரணமாக என்னென்ன கிடைக்கின்றது? சிலரை நாம் சில காரணங்களுக்காக நேசிக்கின்றோம், சிலரை காரணமின்றி நாம் நேசிக்கின்றோம். காரணங்களுக்காக நேசிக்கின்றோம் என்று சொன்னால், இவரை நாம் விரும்பினால் நேசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும், இவரை நாம் நேசிக்காவிட்டால் நமக்கு என்ன கிடைக்காது. அதுபோன்று சில காரணங்களுக்காக நாம் சிலரை நாம் நேசிக்கின்றோம், சிலரை காரணமின்றி நாம் நேசிக்கின்றோம். உதாரணமாக நாம் கூற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாய் தந்தை. நம் தாய் தந்தையர் நமக்கு இதுவெல்லாம் செய்வார், அதன் காரணமாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று இருக்கின்றதா? அவ்வாறு கிடையாது. இயற்கையாகவே தபீஅத், மனிதனுடைய இயற்கை தன்மையிலே இருக்கின்றது தாய் தந்தையை நேசிப்பது. அதுபோன்று மனிதனுடைய ஈமான் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டாயமாக நேசிக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃப்களும் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் முழுமையான ஈமான்தாரியாக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தான் தன்னுடைய தந்தையார், தன்னுடைய மகனார், தன்னுடைய அனைத்து சொந்தங்களை விடையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நாம் விரும்பினால்தான் நமது ஈமான் பரிபூர்ணமாக அடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே தெள்ளத் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆக ஒருவருடைய ஈமான் எப்பொழுது முழுமையடையும்? ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால் தீனுடைய அனைத்து விஷயங்களும் பின்பற்றுகிறார், அவருடைய ஈமான் முழுமையடையுமா என்று கேட்டால் அவர் முஃமின் தான், ஆனால் காமிலான பரிபூர்ணமான முஃமின் கிடையாது. பரிபூர்ணமான முஃமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசிக்காம நான் முழுமையான முஃமினாக ஆகிவிட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியுமா? கட்டாயமாக கூற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தால்தான் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியும். இதைத்தான் அல்லாஹ் தஆலாவும் தனது திருமறையிலே பதிவு செய்கின்றான். நபியே நீர் கூறுவீராக, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்வது
அல்லாஹு தாலாவை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் ஃபத்தபியூனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நபியாகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹு தாலா உங்களை விரும்புவான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூற வேண்டும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஆயத்தை இறக்கி நமக்கு கற்றுத் தருகின்றான். இந்த இடத்துல நாம் அல்லாஹ்வை விரும்பணும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அவர்கள் என்னெல்லாம் கற்றுத் தந்தார்களோ, அவர்கள் என்னென்ன விட்டு நம்மளை தடுத்தார்களோ அதனை பேணி பின்பற்றி நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக நாம் அல்லாஹ்வுக்கு பிரியத்திற்குரியவராக ஆகிவிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியத்திற்குரியவராக ஆகிவிடுவோம். பிரியத்திற்கு தாரீஃபை கற்றுத் தருகிறது இஸ்லாம். யார் மீது பிரியம் வைக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக என்னென்னவெல்லாம் செய்திருக்கின்றார்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வரலாறுகள் நீண்டு கொண்டே செல்லும். இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான முறையில் தேவையான விஷயங்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரிபூர்ணமான மஹப்பத்தை வைத்தவர்கள் யாராவது இருக்கின்றார்கள் என்று கேட்டால் சஹாபாக்கள் தான் நமக்கு அனைவருக்கும் வகுப்பெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் தான் நமக்கு அனைத்து விஷயத்திற்கான முன்னோடிகளாக இருக்கின்றார்கள். நாம் வாரம் வாரம் கூறுகின்றோம் அல்லவா சஹாபாக்களை பற்றி. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அஸ்ஹாபி கன்னுஜூ, வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களில் யாரேனும் ஒருவை நாம் பின்பற்றினால் என்று சொன்னால் கட்டாயமாக ஹிதாயத்தினுடைய வழியை நாம் கட்டாயமாக பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். இந்த விஷயத்தில் நமக்கு முன்னோடி சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வாறு பிரியம் வைத்தார்கள்? சஹாபாக்களுடைய பிரியம் நபிகள் மீது எவ்வாறாக இருந்தது என்று நீண்ட ஒரு வரலாறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாகம் ஏற்படுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தாகம் ஏற்படுகின்றது. குடிப்பதற்கு தண்ணியும் உண்ணுவதற்கு உணவும் சிறிதாக இருக்கின்றது. அந்நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தை, என்னுடைய பெருமானாருக்கு அதை கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். நாம் தமிழிலே கேள்விப்படுகின்றோமா கவிதையை? ஈருடல் ஓர் உயிர் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். உடல்கள் மாறுபடலாம், ஆனால் உயிர் ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். அதன் காரணமாக தம்முடைய உயிரை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு நீண்ட ஒரு வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தீங்கு ஏற்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு துணை நின்றவர்களாக இருந்தார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தார்களும் அத்துணை சஹாபாக்களை விடும் ஆக சிறந்த சஹாபியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த நேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தி பரவுகின்றது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது கூறுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தை, யாராவது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய தலையை நான் துண்டித்து விடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். பாசத்தின் காரணமாக அந்த வார்த்தை வெளிவருகின்றது. அவருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், மௌத்தாகிவிட்டார்கள் என்று யாரும் கூறக்கூடாது என்பதற்காக ஒரு உச்சகட்ட நேசத்தை வெளிப்படுத்துவதன் காரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது போன்ற வார்த்தை கூறினார்கள். அது போன்ற ஒரு வெளியூரில் இருந்து வந்தக்கூடிய ஒரு பயண கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்பராவில் வந்து ஜியாரத் செய்வதற்காக வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அங்கு நின்று அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். ஏன் நீங்கள் நின்று அழுது கொண்டு இருக்கின்றீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தை, நீங்கள் வெளியூர்காரர்களாக இருக்கின்றீர்கள், இல்லை என்றால் உங்களை நான் அடித்து ஓட விட்டு விடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் எவ்வாறு அழலாம் என்று ஒரு உச்சகட்ட நேசத்தை வெளிப்படுத்தினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதீத பாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சிறந்த வரலாறு. அவர் முன்பு எவ்வாறு இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தால் எப்பேற்பட்ட சஹாபியாக மாறினார்கள். இஸ்லாத்தினுடைய குலஃபாயே ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய 4 ஆக சிறந்த கலீஃபாக்களில் 2வது கலீஃபாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகினார்கள்.
சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பிரியம் வைத்திருந்தார்கள். அவருடைய பிரியம் கண்மூடித்தனமான ஒரு பிரியம். அளவுகோல் வைத்து பிரியப்படவில்லை அவர்கள். அளவை தாண்டி, உச்சகட்ட எல்லையை தாண்டி ஒரு காதல் இருக்கும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் விரும்பினார்கள். அதுபோன்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நேசித்தால்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்த கட்டமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வாறு நேசம் வைத்திருந்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவினுடைய தலைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பற்றிய வரலாறு, மக்காவில் உள்ள தலைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 1400 பேர் ஹஜ் செய்வதற்காக வேண்டி, உம்ரா செய்வதற்காக வேண்டி கிளம்பி வந்து விட்டார்கள். மக்காவினுடைய வெளியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நின்று கொண்டிருக்கின்ற பொழுது காஃபிர்கள் எல்லாம் மக்காவில் உம்ரா செய்வதற்காக அனுமதி தர மாட்டுகின்றார்கள். அனுமதி அளிக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அனுப்புகின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று அவர்களிடம் பேசுகின்றார்கள், காஃபிர்களிடம். இது போன்று 1400 சஹாபாக்கள் வந்திருக்கின்றோம் உம்ரா செய்வதற்காக, எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது கேட்கின்ற பொழுது காஃபிர்கள் எல்லாம் அனுமதி தர மறுத்து விட்டார்கள். வேண்டுமானால் உஸ்மான் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள், வேண்டுமானால் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் நாம் உம்ரா செய்வதற்காக வேண்டி அனுமதி வழங்குகின்றோம், அதை தாண்டி ஒருவருக்கும் நாம் அனுமதி வழங்க மாட்டோம் என்று அந்த காஃபிர்கள் எல்லாம் மறுத்து விடுகின்றார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தை வரலாற்றினுடைய பொன்னேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மா குந்து லிஅது லா அதூஃபு, நான் தவாப் செய்ய மாட்டேன், ஹவுலல் கஅபா, கஅபாவை தவாப் செய்ய மாட்டேன், ஹத்தா யதூஃப பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தவாப் செய்வார்களோ அதுவரை நான் கஅபாவை நான் தவாப் செய்ய மாட்டேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை மறுத்துவிட்டு வெளியில் ஒன்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த நேசம். பல்வேறு விதமான சம்பவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. பல்வேறு விதமான சம்பவங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம், நேரம்தான் பத்தாது. அதுபோன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை எழுதுகின்றார்கள். எழுதுகின்ற பொழுது மக்காவினுடைய தலைவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகின்றார்கள். பிஸ்மில்லா என்று எழுதி அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் முஹம்மது எழுதுவதாவது என்று கடிதத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது மக்காவினுடைய காஃபிர்கள் அதனை மறுத்து விடுகின்றார்கள். இவரை நாம் நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முஹம்மது பின் அப்துல்லாவினுடைய மகனார் முஹம்மது என்று எழுத சொல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை எழுதுகின்றார்கள். எழுதுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் அழித்து விடுங்கள் அலியே, அதற்கு மாற்றமாக முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுதுங்கள் என்று கூறினார்கள். கூறுகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அழிப்பதற்கு மறுத்து விட்டார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் வைத்திருந்த பாசம். நான் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நான் எப்படி அழிப்பது என்று தங்களுடைய மனம் இல்லாமல் அதனை மறுத்துவிட்டு வெளியே வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கையால் அதனை அழித்தார்கள் என்று வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விதமான சம்பவங்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக செல்லுகின்ற பொழுது ஹஜ்ஜிலே மொட்டையடிக்க வேண்டும். மொட்டையடிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான தலைமுடியை நீக்குவதற்காக வேண்டி முஅம்மர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை நோக்கி கூறுகின்றார்கள், இஹ்லிக் ரஅசி, என்னுடைய தலையை நீங்கள் வலித்து விடுங்கள், அதாவது மொட்டையடித்து விடுங்கள். ஃபப்தஅ பிஷிக்கில் ஐமன், வலதுபுறத்திலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று இந்த முஅம்மர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். முஅம்மர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முடிவளிக்கக்கூடிய நபரை சுற்றி சஹாபாக்கள் வட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடி நீக்கப்படும், அதை நாம் பெற்றுக்கொண்டு நமது பரக்கத்துக்கான காரணமாக அது அமைந்துவிடும் என்று சஹாபாக்கள் எல்லாம் அந்த முஅம்மர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியை வட்டமிடுகின்றார்கள். இறுதியாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களை அழைத்து வலது பக்க முடியை ஒவ்வொரு சஹாபிக்கும் தலா ஒவ்வொரு முடிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிவிட்டார்கள்.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், வ மின்ஹு மன் வஜத்னா ஷஅரன், எங்களில் சிலருக்கு ஒரு முடி கிடைத்தது, வ மின்ஹு மன் வஜத்னா ஷஅரைன், சிலருக்கு 2 முடி கிடைத்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மாத்திரம் பிரியம் வைக்கவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரோமத்தின் மீதும் அதிக பிரியம் வைத்தவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய ஈமானும் நம்முடைய பிரியமும் சஹாபாக்களுடைய பிரியத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாமும் அதிகமாக பிரியம் வைக்க வேண்டும். அடுத்ததாக இடது பக்க முடியை எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இடது பக்க முடியை களைகின்றார்கள். வலது பக்க முடியை ஒவ்வொரு சஹாபிக்கு ஒவ்வொன்று என்று கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது பக்க முடியை ஒரே சஹாபிக்கு கொடுத்தார்கள். அபூ தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரே சஹாபிக்கு ஒட்டுமொத்த முடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள்? அதற்கான பின்னணி காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக விருந்தினர்கள் வருகின்றார்கள். இந்த விருந்தினருக்கு உணவளிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது. விருந்தாளிகளை அப்படி அனுப்பிவிட முடியாது. அப்பொழுது சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், என்னுடைய விருந்தாளியை யார் தன்னுடைய விருந்தாளியாக ஆக்கிக் கொள்வார், அவருக்கு யார் உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் என்று சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தினர்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய வீட்டில் உணவு இருந்ததா என்று சொன்னால் கிடையாது. அவர்களுக்கு சிறிதளவு உணவு இருக்கின்றது. தம்முடைய மனைவிமார்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் உணவளிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளிக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய மனைவியையும் தம்முடைய பிள்ளைகளையும் விளக்கை அணைத்துவிட்டு தூங்க வைத்து விட்டார்கள். பிறகு அந்த விருந்தாளிகளுக்கு உணவளித்து விருந்தாளிகள் வயிறு நிரம்ப அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு இடது பக்க முடியை ஒட்டுமொத்தமாக கொடுத்தார்கள். அந்த முடியை வைத்து அன்றைய காலத்தில் நோய் ஏற்பட்டு விட்டார் என்று சொன்னால் டாக்டர்கள் எல்லாம் அதிகமாக இருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியை தண்ணீரிலே போட்டு ஸலவாத் ஓதிவிட்டு குடித்து விடுவார்கள், ஷிஃபா வந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக சஹாபாக்கள் துடித்துக் கொண்டு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அலாதியான பிரியம். பல்வேறு விதமான சம்பவங்கள் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியத்தை வைப்பதற்காக வலியுறுத்துகின்றது. ஒரு பிரபலமான ஹதீஸ், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார், கிராமவாசி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், மறுமை எப்பொழுது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி கேட்கின்றார், மறுமை எப்பொழுது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், மறுமைக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய்? அவர் திரும்பி பதில் கூறுகின்றார், பெரிதாக அமல்கள் எதுவும் என்னிடம் இல்லை, என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹு தஆலாவும் நான் அதிகமாக விரும்புகின்றேன், நேசம் வைத்திருக்கின்றேன் என்று அந்த சஹாபி, அந்த கிராமவாசி கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பிரபலமான ஒரு வார்த்தை, அன்த மஅமன் ஹப்பப்த, நீ யாரை விரும்புகின்றாரோ அவரோடு மறுமையில் நீர் இருப்பீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் இந்த உலகத்தில் யாரை அதிகமாக நேசிப்போமோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகமாக பிரியம் வைத்தோம் என்று சொன்னால் பிரியம் மாத்திரம் வைப்பது கிடையாது, அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். சுன்னத்துகளை சரியான முறையில் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கட்டாயமாக அதிலே பரக்கத்துகளை வைத்திருக்கின்றான். அது செய்வதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகள் இந்த உம்மத்தார்களுக்கு ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஒரு பிரபலமான ஹதீஸ், அதனை கூறி முடித்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅதி ஷஹீத். யார் ஒருவர் என்னுடைய உம்மத்தார் ஃபஸாதான காலகட்டத்தில், குழப்பமான காலகட்டத்தில், அதாவது சுன்னத்துகள் எல்லாம் மறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் யார் ஒருவர் என்னுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றுவாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 100 ஷஹீதுடைய நன்மை எந்த அளவு என்று நமக்கு தெரியும். ஒரு ஷஹீதுடைய நன்மை என்னவென்று சொன்னால், அவர் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்காக சென்று விடுகின்றார். அவருடைய ஜிஹாதில் அவர் வெட்டப்பட்டு விட்டு அவருடைய ரத்தம் சொட்டுவதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டு அவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்து விடுகின்றார். இது ஒரு ஷஹீதுடைய நன்மை. அல்லாஹ் தஆலா
யார் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை குழப்பமான காலகட்டத்தில் பின்பற்றுவாரோ அவருக்கு அல்லாஹு தாலா 100 ஷஹீதுடைய நன்மை தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தாலா நம் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக பிரியம் வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அவருடைய சுன்னத்தை சுன்னத் என்று பின்பற்றக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆக்குவானாக. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவராக நம் அனைவரும் அல்லாஹு தாலா ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.